சக்தி ரெடிமேட் காம்பவுண்ட் ரிங் ஜாலிபீஸ் சைட்கள் ஃபின்சிங் போஸ்ட். இதில் 2 நம்பர் இருக்குங்க. 2 நம்பர் எதுக்கு வேணால் கூப்பிடலாம். 9751500887 9751500885. கோயில்வெளியிலேருந்து வீரவாண்டி போகிற ரோட்லிங்க. இது வீரவாண்டி போகிற ரோடு. இது கோயில்வெளியிலேருந்து வர ரூட்டுங்க. ஐயம்பாளையம் 4 ரோட்டுக்கு முன்னாடி, ஐயம்பாளையம் 4 ரோடை தாண்டி ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு காம்பவுண்டு போட்டிருக்குங்க. இதுதாங்க அந்த காம்பவுண்டு. இப்போ 10 அடியிலிருந்து 9 அடி ஹைட் வரைக்கும் இருக்குது போட்டிருக்குறோம். ஏன்னா எனக்கு ஒரே மட்டமாக வேணும், மேலேயும் கீழேயும் இருக்க வேண்டாம், எனக்கு ஒரே மட்டமாக வேணுங்கிறதுக்கோசரம் அந்த லாஸ்ட்லேருந்து 10 அடி ஹைட்டு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு 9 அடி ஹைட்டு, அதுக்கப்புறம் 8 அடி ஹைட்டு, அதுக்கப்புறம் அது 8 அடி ஹைட்டுங்க. அவர் சுத்தமாக ப்ளைனே கேட்டார். அவர் பூரா ப்ளைனே கேட்டாருங்க. ரோடு பேஸில் ப்ளைன் போட்டால் நல்லா இருக்காதுங்கண்ணா, நீட்டாக தெரியணும்னா டிசைன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னேன். டைமண்டு, செங்கல், இது பிஸ்கட் செங்கல்லும்பாங்க. இன்னொரு 2 அடுக்கு செங்கல்னு ஒன்று இருக்குது. அப்புறம் டிசைன் காட்டணுன்னா சரி எனக்கு இந்த டிசைனே போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, கேட்டுக்கு ஒரு 2 பிட்டு தள்ளி 13 அடி தள்ளி ஒரு கேட்டுக்கு சைடு எடுத்து வர சொன்னாங்க. மூளையிலேருந்து கிராஸ் சைட்டு எடுத்துகிட்டு வந்து நூல் கட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 20 அடி கேட்டு வச்சு போட்டிருக்குதுங்க. பாருங்கள், கேமரா இதுக்கெல்லாம் லைன் ரெடிமேட் காம்பவுண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. பைப் வச்சு ஆணி அடித்து டைட் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்கெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த காம்பவுண்ட் எடுத்து 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்தில் கம்ப்ளீட்டாக பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த செட்டு காம்பவுண்டில் தான் போடணுன்னாங்க. இந்த செட்டு காம்பவுண்டில் தான் போடணுன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்க, வேண்டான்ட்டாங்க. சரி விடுங்கன்னு சொல்லி இதை விட்டுட்டோம். காம்பவுண்ட் எனக்கு குயிக்காக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. குயிக்காக முடிச்சு கொடுத்துட்டோம். 1 வாரத்துலேயே முடிச்சு கொடுத்துட்டோம். அப்புறம் இதுலேயே ஷெட்டுக்காக காம்பவுண்டு மறைச்சி தர சொன்னாங்க. இதுதான் அந்த ஷெட்டுக்காக காம்பவுண்ட் மறைச்சி கொடுத்து அவங்களுக்கு சென்டரில் கட்டிங் பீஸ் போட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஒரு துளி கேப்பும் கூட கிடைக்காது. இது 11 அடி ஹைட்டுங்க. 11 அடி 13 அடி ஹைட்டுங்க. கீழே ஆலா பிளாக் வரிசை வச்சு அதுக்கப்புறம் காம்பவுண்டு போஸ்ட் நிறுத்தி காங்கிரீட் போட்டு போஸ்ட் நிறுத்தியிருக்கேங்க. அப்புறம் இந்த பக்கம் ஸ்டோர் ரூம் மாதிரி இந்த வண்டி டிரான்ஸ்போர்ட்காரங்களுங்க. இதில் வந்து நம்ம டேமேஜ் டிஸ்க்கு அது இது வைக்கிறக்கோசரம் இது ஒரு சின்ன ரூம் ரீசெண்டாக போட்டு தர சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆஃப் டேயில் வேலை முடிஞ்சிச்சு. வந்ததே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாங்காட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு 10-10:30 தான் வந்தாங்க. ஆஃப் டேயில் வேலை முடிஞ்சிச்சு. இதில் பாருங்கள், ஒரு துளி கேப்பும் கூட இருக்காது. கார் நிறுத்தற போட்ட செட்டுங்க. அப்படியே பசங்களுக்கு ரூம் அப்படியே ரெடி பண்ணிக்க. அது ரூமு இதுவுமே பெருசது. ரூம்லேயே ரெடிமேட் காம்பவுண்ட்லேயே ரூம் போட்டிருக்குதுங்க. ஒரு துளி கேப் இல்லாமல் பேக் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள், இதுதான் நான் சொன்னேன். ஆலப்பிளாக் 3 அடி கட்டி அதுக்கு மேலே உயரம் வந்து 13 அடி ஹைட்டுங்க காம்பவுண்டு. பசங்க ரூமுங்க. அது நீட்டாக பேக்கிங் எல்லாம் நீட்டாக இருக்கும். ரெடிமேட் காம்பவுண்ட் செவரு மாதிரியே தெரியாது, நார்மல் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். இதுலேயே இன்னொன்று என்னங்கன்னா